Hi friends, welcome to Srivi Engineering Academy. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாங்க. அது வந்து கண்ட்ரோல் சிஸ்டமில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணலாம். அண்ட் வந்து அது ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்காக, நம்ம ரிவிஷன் பண்ணுறப்ப யூஸ் ஆகிற மாதிரி கிளியர் பண்ணுறதுக்காக சம் டாபிக்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஓகே, கமிங் டு நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், first question, that is the position and acceleration error coefficient for the open loop transfer function g of s equal to k divided by s squared into s plus 10 into s plus 100 respectively are. ஓகேங்களா? இதில் என்ன கேட்டிருக்காங்க, பொசிஷன் எரரும் அக்ஸலரேஷன் எரரும் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம இது கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு டேபிள் கொடுத்துருக்கு, அதாவது ஸ்டெடி ஸ்டேட் எரர் டேபிள் கொடுத்துருக்கு. இந்த டேபிள் வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து கேட்குற எந்த கொஸ்டின் கேட்டாலும், ஸ்டெடி ஸ்டேட் எரர் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டாலும், அண்ட் ஆல்சோ பொசிஷன் எரர், அதாவது தட் இஸ் கோஎஃபிஷியன்ட், எரர் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ கேட்டாலோ நம்ம வந்து டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது டைப் 0 சிஸ்டம் 0, 1, 2 டைப்ஸ் கொடுத்துருக்கு. அண்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு எரர்ஸ் இஎஸ்எஸ் ஃபார் ஸ்டெப் இன்புட்டு, ரேம்ப்பு, பேரபோலிக்கு. ஓகேங்களா? இதில் இருக்கிற இதை வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா ஃபார் டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து வேல்யூஸ் இருக்கும். அண்டு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ட்ரையாங்குலர் எல்லாமே வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும், லோயர் ட்ரையாங்குலர் எல்லாமே 0வாக இருக்கும். இந்த டேபிள் போட்டு நீங்கள் எழுதி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும், இது ரிலேட்டடாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் இந்த டேபிள் மட்டும் போட்டுட்டு டைரெக்டாக ஆன்சர் எழுதிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டைப் 0 சிஸ்டத்துக்கு பேரபோலிக்கு என்னவாக இருக்கும், அப்படி எரர் என்னவாக இருக்கும் அப்படின்னா தட் இஸ் இன்ஃபினிட்டி. அந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து ஸ்டெப் இன்புட்டுக்கு டைப் 0 சிஸ்டத்துக்கு 1/1 + kp, இது மட்டும் பொசிஷன் எரர் கான்ஸ்டன்ட் மட்டும் கோஎஃபிஷியன்ட் மட்டும் 1/1 + kpயாக இருக்கும். இது தென் வெலாசிட்டி வந்து 1/1 kv, வெலாசிட்டி எரர் கோஎஃபிஷியன்ட் வந்து 1/kv. தென் பேரபோலிக் டைப் 2 சிஸ்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அக்ஸலரேஷன் கான்ஸ்டன்ட் தட் இஸ் 1/ka. ஓகேங்களா? அக்ஸலரேஷன் கான்செப்ட். தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பொசிஷன் எரர் கோஎஃபிஷியன்ட்டுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்கு. தட் இஸ் பொசிஷன் எரர் கோஎஃபிஷியன்ட் kp = லிமிட் s tends to 0 g of s. ஓகேங்களா? வெலாசிட்டி எரர் கோஎஃபிஷியன்ட் kv = லிமிட் s tends to 0 s into g of s. அக்ஸலரேஷனுக்கு s² into g of s. ஓகேங்களா? தென் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சம்முக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? எரர் நம்மளோட சம்முக்குள்ளே போனோம் அப்படின்னா தட் இஸ் கேபி, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, பொசிஷன் எரர் கான்ஸ்டன்ட்டும் அக்ஸலரேஷன் எரர் கான்ஸ்டன்ட்டும் கேட்டிருக்காங்க. தென் கேபி = லிமிட் s tends to 0 g of s தட் இஸ் அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா லிமிட் s tends to 0 k/s² into s plus 10 into s plus 100. ஓகேங்களா? இப்போ இதில் எஸ்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா we will get இது வந்து k/0 ஆயிரும். anything by 0 infinity. So infinity. Acceleration coefficient Ka = limit s tends to 0 s² into g of s. s² cancel ஆயிரும். Then k/s ஓட வேல்யூ 0, 0. So 10 into 100, 1000. k/1000. So answer is D. ஓகேங்களா? Then next question, that is 83rd question of TANSET 2019. ஓகேங்களா? A is an n-cross-n matrix for the system is to be controllable. The rank of the controllability matrix should be. ஓகேங்களா? இது கண்ட்ரோலபிலிட்டி அண்ட் அப்சர்வபிலிட்டி டெஸ்ட்டு கீழே வரும். இது வந்து கண்ட்ரோல் சிஸ்டத்துலேயும் இருக்குது அண்ட் ஆல்சோ டிஎன்இபி சிலபஸில் 8th யூனிட், தட் இஸ் நெட்வொர்க்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ், அது கீழேயும் வருது. ரெண்டுலேயுமே வந்து இந்த கான்செப்ட் வர்றதுனால இது வந்து கிளியராக தெரிஞ்சுங்க. இது ஈஸி தான். இது கிளியராக தெரியணும் அப்படின்னா இது வந்து நான் சிம்பிளாக கான்செப்ட் வைஸாக மட்டும் இதில் சொல்லியிருக்கேன். அண்ட் வந்து இது டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நம்மளோட குரூப்பில் இருக்கிற பிளேலிஸ்ட்டில் வந்து நெட்வொர்க்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர்லேயும் இருக்குது அண்ட் ஆல்சோ கண்ட்ரோல் சிஸ்டத்துலேயும் இந்த வீடியோஸ் இருக்குது. நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணி அதுக்கான சம்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் வந்து நான் கிளியராக சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கொஸ்டின் வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. அதில் ஒரு சம் சால்வ் பண்ணுறப்பே நான் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன். நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? தென் கண்ட்ரோலபிலிட்டி வந்து
வந்து எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா general nth order multi input LTI system, that is x dot is equal to ax plus bu is completely controllable na எப்போ அப்படின்னா if and only if rank of the composite matrix, that is QC matrix வந்து b a b a square b etc a power n minus 1 b அப்படின்னு இருக்கிற ஒரு மேட்ரிக்ஸ், that is QC ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து இஸ் என்ன இருக்கணும், அதோட ரேங்க் வந்து என்ன இருக்கணும், ரேங்க் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா என்னவா இருக்கணும், அந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் தட் மேட்ரிக்ஸ் வில் பி நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் தான் அதோட ரேங்க் வந்து ஈக்குவல் டு என்ன இருக்கும் அப்படின்னு அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து கண்ட்ரோலபிலிட்டிக்கு இதான் வந்து கண்டிஷன். தென் அப்சர்வபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் nth ஆர்டர் மல்டி இன்புட் மல்டி அவுட்புட், தட் இஸ் MIMO டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம், x dot is equal to ax plus bu, y is equal to cx is completely observable if rank of composite matrix, that is QO, equal to C transverse, A transverse, C transverse, etc. A transverse whole power n minus 1 into C transverse is n. ஓகேங்களா, தட் இஸ் QO அப்படிங்கிறது வந்து இது வந்து அப்சர்வபிலிட்டி மேட்ரிக்ஸு. இந்த மேட்ரிக்ஸோட ரோஸ் தான் வந்து இந்த மாதிரி இருக்கும், C transverse, A transverse, C transverse, இந்த மாதிரி எக்ஸட்ரா. இந்த மாதிரி எவ்வளோ நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n-1 நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கும். இதோட ரேங்க் வந்து என்ன இருக்கணும் அப்போ அப்படின்னா அது அந்த மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வில் நாட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் இது அப்சர்வபிலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ கொஸ்டினோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா A is an n cross n matrix for the system is to be controllable. The rank of the controllability matrix should be n இருக்கணும். ஓகேங்களா, should be n இருந்தால் மட்டும்தான் அது வந்து கண்ட்ரோலபிள் கண்டிஷன் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது வந்து மேட்ரிக்ஸ் should be n இருக்கணும். ரேங்க் வந்து n இருந்துச்சுன்னா மட்டும்தான். ஓகே, கிளியர். தென் 82nd question of TANSET 2019, that is if the damping ratio increases the bandwidth, 82nd bandwidth also increases. ஓகேங்களா, also increases. Answer B. ஓகேங்களா, then 81st question, by the use of PD control to a second order system, the rise time same. Answer is C, remains the same. ஓகேங்களா, ஓகே, இது ரிலேட்டடாக நோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர்ஸ்லேருந்து இதோட எஃபெக்ட்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் ஆன் டைம் ரெஸ்பான்ஸை பொறுத்து அதோட வேல்யூஸ் கொடுத்துருக்கு. தட் இஸ் ப்ரொபோஷனல் கண்ட்ரோலர், டெரிவேட்டிவ் கண்ட்ரோலர், இன்டெக்ரல் கண்ட்ரோலர், டெரிவேட்டிவ் ஃபீட்பேக்கு இதுக்கு வந்து எப்படி இருக்கும், ஒவ்வொரு பேராமீட்டர்ஸும் எப்படி இருக்கும், ரைஸ் டைமு, பீக் டைமு, ஓகேங்களா, எரர், ஸ்டெடி ஸ்டேட் எரர் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த டேபிளில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ரிவிஷன் டைமில் இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா there is a comparison table, that is lead lag நெட்வொர்க்கான comparison table கொடுத்துருக்கு. அது என்னென்னா used to improve transient response lead, lag வந்து used to improve steady state response. lead வந்து bandwidth increases through rise time decreases and thus the system become fast. lag வந்து bandwidth decreases through rise time, TR increases, that is speed is slow or this network deteriorate the time response. ஓகேங்களா, லீட் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ இஸ் புவர் as it is a differentiator. lag network signal to noise ratio is higher as it is a integrator. okay, lead வந்து maximum overshoot is reduced, lagல steady state error is reduced, the steady state accuracy improves. ஓகேங்களா, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா it is a previous year gate question, that is the asymptotic Bode magnitude plot of a minimum phase transfer function is shown சொல்லி ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. திஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஹேஸ் எவ்வளோ போல்ஸு எவ்வளோ ஜீரோ. ஓகேங்களா, இது ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். எப்படி ஈஸியாக ஃபைன் பண்ணலாங்கிறத உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா
எழுதுறது ஈஸி தான். தட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா டிஎஃப்எஸ் ஈக்குவல் டு கே பை எஸ் ஸ்கொயர். ஏன் கே பை எஸ் ஸ்கொயர் எழுதுகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிறப்ப ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து சடனாக டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஆரிஜினில் ஸ்லோப் வந்து சடனாக டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆரிஜினில் போல் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஆரிஜினில் போல் இருக்குது. ஆரிஜினில் எவ்வளோ போல் இருக்குது அப்படின்னு இப்போ எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா -20 dB அப்படின்னா ஒரு போல், -40 dB அப்படின்னா 2 போல். ஸோ வந்து கே பை எஸ் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு -40 dB டீகேட் ஸ்லோப் இண்டிகேட்ஸ் 2 போல்ஸ் இன் ஆரிஜின் ஆஃப் த சிஸ்டம். ஓகே, ஆரிஜினில் 2 போல் இருக்கிறத இண்டிகேட் பண்ணுறதா வந்து -40 dB டிக்ரீஸ். ஓகேங்களா, தென் வந்து ஒரு இந்த 0.1 வரைக்கும் வந்துட்டு 0.1 தட் இஸ் 20 மேக்னிடியூட் 20 வரைக்கும் வந்துட்டு தென் நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 20 dB குறைஞ்சிருது. -20 dB டிகேட் மட்டும் ஸ்லோப் இருக்குது. -20 dB டிகேட்னா ஒரு 20 dB டிகேட் வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணிடுச்சு. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து என்ன ஆட் ஆகுது, ஒரு 0 ஆட் ஆகுது. ஒரு 0 ஆட் ஆச்சு அப்படின்னா ஒரு 0 ஆட் ஆச்சு அப்படின்னா ஒரு 20 dB டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 0 ஆட் ஆகுது. ஸோ வி வில் சேஞ்ச் தி ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் as t of s equal to k by s square into 1 plus st1. 1 plus st1. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா சம் டிகேட்க்கு அப்புறம் 20 டிகேட் தட் இஸ் -20ல் என்ன ஆகுது, மேக்னிடியூட் -20ல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது வந்து ஸ்லோப் வந்து 0 dB per டிகேடாக சேஞ்ச் ஆயிடுது. 0 dB per டிகேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல இன்னொரு 0 வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்னு. ஃபைனலி இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி எழுதலாம் அப்படின்னா டிஎஃப்எஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு 1 + st1 இன்ட்டு 1 + st2 டிவைடட் பை எஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ வந்து இதில் எத்தனை போல் எத்தனை 0 இருக்குது அப்படின்னா 2 போல் 2 0. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 2 0 சாரி ஃபஸ்ட்டு 2 போல் ஃபஸ்ட்டு அதில் வந்து 20 மேக்னிடியூட் 20க்கு அப்புறம் ஒரு போல் ஆட் ஆகுது அண்டு -20 dB மேக்னிடியூட் -20ல் வந்து இன்னொரு போல் ஆட் ஆகுது. 2 போல் ஆட் ஆகிறதுனால தட் இஸ் 0.1ல் ஒரு போல் ஆட் ஆகுது, 10ல் ஒரு போல் ஆட் ஆகுது. ஓகேங்களா, 1ல் ஒரு போல் ஆகுது. ஸோ வந்து 2 போல் 2 0. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது. டெலகிராம் குரூப்பில் வந்து உங்களுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கு. அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதுக்கான லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.